ஐரோப்பிய ஒன்றியத்தின் உயர்ஸ்தானிகள் திரு டேவிட் டலி அவர்கள் எங்களை சந்திக்க வந்துள்ளார். அவர் மத்திய அரசோடு எங்களுடைய மாகாண அரசு சேர்ந்து வேலை செய்வதில் என்ன விதமான பிரச்சனைகளை நீங்கள் எதிர்நோக்குகின்றீர்கள் என்ற கேள்விக்கு பதில் காணத்தான் வந்திருந்தார். அதாவது எப்படியாவது வடக்கும் மத்தியும் சேர்ந்து இந்த எங்களுடைய நல்லிணக்க அரசாங்கத்தை ஒருமித்து நடத்தி கொண்டு செல்ல வேண்டும் என்ற எண்ணம் தங்களுக்கு இருப்பதாகவும் அதற்கேற்ற விதத்திலே அதுக்கு தடையாக இருப்பது என்ன என்று கேட்டிருந்தார். அதற்கு நான் 13வது திருத்தச் சட்டத்திலே இருக்கின்ற குறைபாடுகளை அவருக்கு எடுத்துக் காட்டினேன். முதலிலே அந்த குறைபாட்டின் நிமித்தம் எங்களுடைய உறவுகள் பல விதங்களில் பாதிக்கப்பட்டு இருப்பது, முக்கியமாக மத்தியிலிருந்து தரப்படும் செயற்பாடுகள் செயல் திட்டங்கள் தான் தோன்றித்தனமாக தரப்படுகின்றன என்றும் எங்களோடு கதைத்து எங்களோடு இது சம்பந்தமாக விவாதித்து எங்கள் கருத்தை அறிந்து நடவடிக்கைகள் எடுக்காதது ஒரு பெரிய குற்றம், பெரிய குறை என்று அவருக்கு எடுத்துக்கொள்ளும். அது சம்பந்தமாக தான் மத்திய அரசாங்கத்தோடு கலந்து பேசுவதாக குறிப்பிட்டிருந்தார். வீடுகள் சம்பந்தமாகவும் பேசியிருந்தார். அவர்கள் எங்களுக்கு முன்னரே 20,000 வீடுகள் ஐரோப்பிய ஒன்றியத்தினால் செய்து தரப்பட்டுள்ளது என்றும் மேலும் 3,000 வீடுகளை செய்வதற்கு தாங்கள் நடவடிக்கை எடுத்திருப்பதாகவும் 65,000 வீடு சம்பந்தமாக 2.1 மில்லியன் பாவிக்கப்படுவது சம்பந்தமாக தங்களுக்கு விளங்கவில்லை என்றும், என்றால் தாங்கள் 0.85 மில்லியன், அதாவது 8.5 லட்சத்துக்கு நல்ல வீடுகள் எல்லாம் செய்து கொடுக்கக்கூடியதாக இருந்தது என்பதை எடுத்துக்காட்டினார். நாங்களும் அதைத்தான் கூறுவதாக அவருக்கு அறிவித்தேன். ஆகக்கூடியது 1 மில்லியனுக்கு நல்ல வீடை செய்து கொடுக்கலாம். இது 2.1 மில்லியனுக்கு ஒரு வீட்டை செய்து, அதுவும் எங்களுடைய சூழலுக்கு ஏற்ற மாதிரி வீடுகள் இல்லாமல் கொடுப்பது மனவர்த்தத்தை தருகின்றது என்றும் இது சம்பந்தமாக நாங்கள் மத்திய அரசாங்கத்திற்கு தெரிவித்திருக்கின்றோம் என்பதையும் குறிப்பிட்டேன். எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் தங்களோடு சேர்ந்து பேசுமாறும் உறவாடி இதையும் அறிந்து கொள்ளலாம் என்றும், தான் எப்பொழுது வேண்டுமென்றாலும் தன்னோடு தொடர்பு கொள்ளலாம் என்ற அந்த கருத்தை முன்வைத்து அவர் சொன்னார். அவர் எதுவும் பேசவில்லை. ஆனால் அரசாங்கத்துடன் எவ்வாறு நீங்கள் ஒத்துழைத்து முன்னேற்றம் காணலாம் என்பதை பற்றியதான் அவருடைய சிந்தனை.